இந்த டிவைஸ் நேம் வந்து ஸ்மார்ட் ஃபார்மிங். நம்ம உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப தேவையானது வந்து உணவு. அந்த உணவை வந்து விவசாயம் செய்யறது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. விவசாயம் வந்து நிறைய பேர் செய்யறதே இல்லை, அதையும் தாண்டி கொஞ்சம் பேர் செய்யறாங்க. அப்படி செய்யறவங்களுக்கு நிறைய நஷ்டம் வந்து ஏற்படுது. எப்படிலாம் நஷ்டம் ஏற்படுதுன்னா, இப்போ சம்மர் சீசன்ல வெயில் அதிகமாக அடிச்சுன்னா அந்த பயிருக்கு வந்து தண்ணி இல்லாம அது வந்து வேஸ்ட் ஆகி அவங்களுக்கு வந்து நஷ்டம் ஏற்படுது. அதே மாதிரி ரெய்னி சீசன்ல மழை அதிகமாக வந்ததுன்னா அந்த பயிர் அழுகி போயிட்டு அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுது. அதையும் தாண்டி விவசாயம் செய்யறாங்கன்னா விவசாய நிலத்தோட ஓனருக்கு வந்து பல ஆட்களுக்கு வந்து கூலி தந்து அவங்க காசை வந்து வேஸ்ட் பண்ற மாதிரி ஆகுது. ஆனா பல ஆட்களோட வேலையை வந்து இந்த ஒரே டிவைஸ் செய்யும். இந்த டிவைஸை பத்தி எங்க டீம்மேட் சொல்லுவாரு. இதுதான் எங்களோட ஸ்மார்ட் ஃபார்மிங் வெஹிக்கிள் ரோபோட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், எங்கேயும் சொன்ன மாதிரி ஒரு நிலத்தை வளர்த்துக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணி கொடுக்கணும். இந்த ஒரு ரோபோட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு 2-3 ரோபோட் வாங்கி பண்ணா நம்ம ஒருத்தர நிலத்தை வந்து சீக்கிரமா உழுதுடலாம். அதே மாதிரி ஆட்களையும் கம்மி. அது மட்டும் இல்லாம இது வந்து நம்ம போன்லயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நார்மலா நம்ம ஒரு நிலத்தை உழுறதுக்கோ இல்லை மற்ற வேலை செய்யறதோ சேர்த்து ஒரு 50,000 ஆகுனா இந்த ஒரு ரோபோட் வந்து அவ்வளோ காசை வந்து மிச்சம் பண்ணும். இது எப்படி வந்து மெயின்டைன் பண்ணிடுறது. இது வந்து நம்ம ப்ளூடூத் மூலமா கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து நாங்கள் வந்து 2 நார்மல் டிவி மோட்டாரும் ஒரு மதர் போர்டும் யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால இது வந்து வெரி காஸ்ட் எஃபெக்டிவான ப்ராஜெக்ட். இது மூலியமா ஃபார்வர்ட் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த ரோபோட் வந்து நம்ம மொபைலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து இதுதான் எங்களோட செகண்ட் கான்செப்ட். நம்ம நார்மலாகவே தெரியும், எப்படிதான் நம்ம நைட்டில் வந்து வயலில் வந்து வேலை பார்க்க மாட்டோம். ஆனால் நைட்டில் தான் இந்த வயலில் இருக்கிற பயிர்களை சாப்பிட்றதுக்கு பண்ணி கறி அந்த மாதிரி ஒரு உயிர் என்ன பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம வந்து போனாலும் சரி, அப்போ வந்து லைட் இல்லாமல் என்ன பண்ணால் கஷ்டப்பட்டு வயலி சேர்த்து நாங்கள் வாங்குவோம். இது அதுதான் உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் இது. நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அதை வந்து நம்ம வெறும் சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம், இது தனி ப்ராஜெக்ட் தானே. நம்ம வந்து நிலத்தை வந்து தண்ணியோட வேலை செய்வோம். தண்ணி வந்து ஒரு வேலை வச்சு போட்டு ஒரு வேலை அதாவது சர்க்கியூட் பண்ணிட்டு அது ஷார்ட் எடுத்துடணும். அப்போ நம்ம தேவையில்லாம கை வைக்கும் போது நம்ம கரண்ட் ஷாக் வச்சு நம்ம உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்படும். இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராஜெக்ட். இது நல்லாவே தெரியும். இது பேர் வந்து இதுக்கு வந்து நாங்கள் எல்டிஆர் சென்சார் ஒரு லைட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த எல்டிஆர் சென்சார் வந்து என்ன பண்ணோம்னா டார்க்னஸ்ஸே லைட்னஸ்ஸே வந்து மெஷர் பண்ணுவோம். இப்போ வந்து நைட் ஆனால் என்ன ஆகும், இருள் வந்து எல்டிஆர் இந்த மாதிரி பண்ணுவோம். அப்போ லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இதனால் நமக்கு ஒரே ஒரு நமக்கு வந்து ஷாக் அடிக்காது. அதே மாதிரி நம்ம நல்லா